துரோகின்னு சொன்னதுக்கு பதில் கொஞ்சம் விஷம் கொடுத்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு நீங்க அறிக்கையில பயன்படுத்தின வார்த்தைகள் பார்த்து உலகமே தலைகீழாக பிறந்தாலும் என்னை அவர் கைவிட மாட்டான்னு நான் உறுதியாக நம்பினேன். அவரை நான் நன்கு அறிந்தவன். இப்பொழுது கூட அவருடைய பேட்டியில் நான் கண்டது, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, அவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னதற்கு பின்னால் தான் பிரபாகரன் மாத்த அளவுக்கு என்னை எடுத்து வந்து நிறுத்திட்டார். அதுதான் ஒரு காலமெல்லாம் ஒரு பழியை சுமந்து நிற்கமேன்ற ஒரு வேதனை தான். அவருக்காக நான் மரணத்தோடு கூட போராடி இருக்கிறேன். ராஜபக்ஷவுடைய வருகை திருப்பதி திருமலையில் என்ற போது 2014 டிசம்பர் 9 நள்ளிரவு கழிந்து 10 மணிக்கு உலக மனித உரிமை தினம் விடிகாலம் 3:30 மணிக்கு நாங்கள் ராஜபக்ஷவுடைய கான்வாயை மறித்து கருப்பு கொடி காட்டுறோம். அந்த இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்க, we have all the right to shoot you men, don't you think he is a sovereign country president அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரத்தில் கூட இறந்திருக்கலாமோன்ற ஒரு இறந்து போயிருக்கணும். இல்லை ஒரு கடலில் நாங்கள் தத்தளிச்சும் போது அந்த கடலில் ஏதாவது நான் செத்து போயிருந்ததா கூட ஒரு நிலைத்த பேர் கிடைச்சிருந்திருக்கும். ஆனால் ஒரு தீராத பழியை என் மீது அவர் சுமத்திட்டார் என்ற ஒரு கவலை தான். ஏன்னா அவர் ஒரு உயர்ந்த தலைவர், த டாலஸ்ட் மேன் இன் டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயர்ந்த தலைவர், பெரிய பார்லிமெண்டேரியன், ஒரு மாமனிதர். ஒரு சாதாரண என்ன இப்படி பண்ணிட்டார், வேற ஏதாவது சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம், வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், என் மேலே இருக்கிற குறைபாடுகள் இருந்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம். ஆனால் என் பொது வாழ்க்கையை முடித்து வைப்பதற்கு துரோகின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது தான் இன்னும் இல்லை, என்னால் தாங்க முடியவில்லை. நாட்டு மக்கள் சொல்லட்டும் நான் துரோகியா என்பதை. என்னோட பதிவில் கூட போட்டிருக்கேன், அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும் சொல்லியிருக்கேன். அரசியலை நான் தவறு செய்திருப்பேன்னா நான் நேரம் உயிராக இருந்திருக்கணும், நான் நேரம் இறந்திருக்கணும். காலம் பதில் சொல்லும். அதற்கு தலைவர் நல்லா இருக்கணுன்ற மன உணர்வோடு தான் நான் இப்போவும் என் இதயத்தில் வச்சு நான் அவர் பூஜிக்கிறவன். என்னுடைய அரசியல் முகவரி அவர் தான். எங்கள் வீட்டில் முதல் தலைமுறை அரசியல்வாதி நான். எனக்கான ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தவர், அரசியல் ஒரு மிகப்பெரிய பயணத்தை கொடுத்தவர் அவர், நான் மறுக்கவில்லை. ஏதாவது சொல்லி ஒரு அமிச்சிட்டு இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டில் விஷத்தை கொடுத்து செத்துப்படானா கூட நான் செத்துட்டு இருப்பேன். தீராத பழிய மேலே சுமத்திட்டார் என்ற ஒரு கவலை தான் அது மனசை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கு. நான் உறங்கி 5 நாட்கள் ஆகிறது. துடிச்சிட்டு இருக்க நான். சமூகம் என்ன சொல்ல நினைப்பாங்கன்ற கவலை எனக்கு இருக்கு. நான் கடந்து வருவேன். என் போராளியாக தான் அவர் வளர்த்திருக்கிறார். இந்த நெருப்பு வளையத்திலிருந்து நான் நிச்சயம் வெளியே வருவேன். நான் உண்மையானவன் என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன். நாட்டு மக்கள் மத்தியில் கடந்த 4 நாட்களாக அந்த பொது சமூகம் விவாதித்திருக்கிறது, இதில் யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்பதை. எனவே தலைவருடைய நிலைப்பாட்டில் ஒரு தலைவர் என்ற ஸ்தானத்தில் அவர் தவறு செய்திருந்தாலும், ஒரு தந்தை என்ற ஸ்தானத்தில் தன் மகனினுடைய அரசியலுக்காக அவர் செய்திருக்கிறார் என்ற புரிதல் எனக்கு இருக்கிறது. எனவே அவருடைய அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். என்னை அவங்க நீக்கலாம், இன்னைக்கோ நாளைக்கோ நீக்கலாம். பட் நான் எந்த லட்சியத்தை தாங்கி களத்துக்கு வந்தோனோ அந்த லட்சிய சுடரை தூக்கி நான் முன்னேறி சென்று கொண்டே இருப்பேன்.